வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள். நன்றாக இருக்க வேண்டும். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. நம்ம சேனல் நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு அதீதமான ஆன்மீக நாட்டம் யாரு? சரியா? பொதுவா ஆன்மீக நாட்டம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி தொடர்பு. 5ங்கிறது ஆழ்மன சிந்தனைகள், 9ங்கிறது ஆன்மீக பாகம். சரியா? இந்த 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி மற்றும் உங்க லக்னாதிபதி, உங்க 3 பேரும் தொடர்பில் இருந்திருந்தாலோ இல்ல உங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ன வீட்டிலிருந்து 1, 5, 9ல குரு கேது இணைவு, சரிங்களா? குரு நின்ன வீட்டுல இருந்து திரிகோணத்துல கேது இருந்தாலோ, அதே மாதிரி குருவுக்கு முன்னத்து கட்டத்துல, அதாவது 2ஆம் கட்டத்துல கேது இருந்தாலோ இல்ல 12ஆம் இடத்துல கேது இருந்தாலோ, குருவுக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தாலோ, அது மட்டும் இல்ல சனி, குரு, கேது இந்த 3 பேரும் இணைந்து இருந்தாலோ உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதீதமா வரும். ஏன்னா இந்த 3 கிரகங்கள் தான் ஆன்மீக நாட்டத்தை அதீதமா கொடுப்பாங்க. இது போக உங்க 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி கூடி நின்றிருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தசாபுத்திலாம் வரும்போது ரொம்ப கோயில் அது இதுன்னு சுத்துவாங்க, ரொம்ப சாமின்னு இருப்பாங்க, சாமி பாட்டா கேட்பாங்க, சாமியோட வீடியோஸா எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, செவ்வாயும் ஒரு ஆன்மீக இதை கொடுக்கக்கூடியவர் தான். என்ன கொஞ்சம் முரட்டுத்தனமா கொடுப்பாரு. தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இந்த சாமிக்கு போய் வேல் கூத்துறது, அப்புறம் இங்க அழகு கூத்துறது, அப்புறம் மொட்டி போட்டு கோயிலெல்லாம் சுத்துவாங்க, உருண்டு கொடுக்கறது, இதெல்லாம் இப்ப செவ்வாய் கொஞ்சம் முரட்டுத்தனமா தன்னை வருத்தி கொண்டு இறைவனுக்காக பணிவிடை செய்வதில் இவரும் கொஞ்சம் அந்த வேலைகள்லாம் செய்வாரு. ஸோ இந்த கிரகங்கள்லாம் ஆன்மீக நாட்டத்தை உங்களுக்கு அதீதமா கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆன்மீக கிரகத்துக்கு உண்டான கிரக நிலைகள். உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.